வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் சுக்கிரன் கிரகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். சுக்கிரன் களத்திர காரகன் என்று வர்ணிக்கப்படுகிறார். அதாவது களவம் ப்ளஸ் உதிரம். களவம் உதிரம் என்றால் தாம்பத்தியத்தை குறிக்கிறது. பாவகாதிபதி இவர் குடும்பம், சுபிட்சம், வீடு, வாகனம், மனைவி, கணவன் ஆகியவற்றை குறிக்கும் கிரகமாகும். தமிழ் மாதங்கள் வைகாசி மற்றும் ஐப்பசியை குறிக்கும். அதிதேவதை லக்ஷ்மி, இந்திரன். கிரக இயல்பு முழு சுபர். வேறு பெயர்கள் அசுரமந்திரி, பார்கவன், பிருகு, சல்லியன், கங்கன், கவி ஆகியும். சுக்கிரனை வழிபட உரிய தலம் ஸ்ரீரங்கம் ஆகும். மற்றபடி இந்த சுக்கிரனை பற்றிய அவருடைய குணங்களை பற்றி பார்க்கலாம். கலைகளில் சுக்கிரன் சுபத்துவம் பெற்றவர்கள், வலுப்பெற்றவர்கள், கலைகளில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். ஆடம்பரத்தில் விருப்பம் உள்ளவராக இருப்பார்கள். அலங்கார பிரியர்கள், காதல் மற்றும் காமத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள். விருப்பம் கலா ரசிகர், பயந்த சுபாவம் உள்ளவர்கள், மென்மையானவர்கள், அமைதியான தோற்றம் கொண்டவர்கள். இது அவர்களுடைய குணங்களாகும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் என்பது மனைவியை குறிக்கும். பெண் ஜாதகத்தில் மூத்த சகோதரியை குறிக்கும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள பெண்களையும் குறிக்கும். பெரியம்மா, சின்னம்மா இவர்களையும் குறிக்கும். தாயின் ஜாதகத்தில் மூத்த மகளை குறிக்கும். அதை தவிர சுக்கிரன் வலுப்பெற்றால் அவர்கள் சினிமா நடிகர்களாக மிரளுவார்கள். அதாவது ஜொலிப்பார்கள். இசைக்கருவிகளை வாசிப்பது, புல்லாங்குழல் ஊதுவது, ஆடை ஆபரணங்கள், அலங்காரம், மதுபானம் மற்றும் அநேக பெண்களுடன் உறவு கொள்ளுதல் மற்றும் கருப்பை, போதைப் பொருட்கள், நடிப்பு, வீணை, நடனம், பரதக்கலை, இச்சை, காமம், காதல், கவர்ச்சி ஆகியவை முழுவதும் சுக்கிரனுடைய காரகத்துவம் ஆகும். திருமணம் மற்றும் இனிப்பு வகைகள், கேளிக்கை விடுதிகள், வாசனை பொருட்கள், கண்ணாடி, சிற்பம், பதுமை, அரசபோக வாழ்க்கை, நவீன எந்திரங்கள் மற்றும் பெண்களால் செய்யப்படும் தொழில்களாகிய தையல் தொழில் மற்றும் சமையல் தொழில் மற்றும் இந்த அப்பளம் செய்தல், ஊறுகாய் செய்தல் இவையெல்லாம் பெண்களால் செய்யப்படும் தொழில்களாக இவரின் சுக்கிரனின் காரகத்துவமாக கருதப்படுகிறது. மற்றபடி சுக்கிரனுக்கு உகந்த நவரத்தினம் வைரம் ஆகும். பிடித்த கலர் வெண்மையாகும். மற்றபடி இவர் சுக்கிரனுடைய திசை தென்கிழக்கு மூலையாகும். அதாவது தென்கிழக்கு மூலையில் சமையலறை இருப்பது சிறப்பு என்று சொல்வார்கள். அந்த தென்கிழக்கு மூலை சமையலை மட்டும் இல்லை, பெண்களையும் குறிக்கிறது. இவ்வாறாக சுக்கிரனுக்கு சில விஷயங்கள் நாம் பகிர்ந்தோம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய தொழில்கள் எடுத்துக்கொண்டால் அழகு, ஆடம்பர பொருட்கள் விற்பனை, அழகு நிலையம் நடத்துதல், ஃபேஷன் டிசைனிங், துணிக்கடை, பட்டு நெசவு மற்றும் பூக்கடை, பூ விற்றல், பூ அலங்காரம், சினிமா, மேக்கப் சொல்வார்கள், ஒப்பனை செய்தல், இசை, பாடல்கள், பாடுபவர்கள், இனிப்பு, பலகாரம், ஆட்டோமொபைல் மற்றும் வைர வியாபாரம், கால்நடை வளர்த்தல், நாய் விற்பனை, நடிப்பு, கவிதை, பேச்சு, பட்டிமன்ற பேச்சு, பழரச விற்பனை, மற்றவை வட்டி தொழில் ஆகிய சுக்கிரனுடைய தொழில்களாகும். சுக்கிரனுடைய தெய்வங்கள் என்று கூறப்படுபவை அலங்காரமாக உள்ள அம்பாள் சுக்கிரனுடைய தெய்வம் என்று வர்ணிக்கப்படுகிறது. மகாலட்சுமி சுக்கிரனுடைய தெய்வம் என்று வர்ணிக்கப்படுகிறது. மற்றும் சுக்கிரன் பிளஸ் புதன் இருவரும் சேர்ந்தால் விஷ்ணு ஆண்டாள் அல்லது விஷ்ணு மகாலட்சுமியை குறிக்கும். சுக்கிரன் கெட்டால் வரும் நோய்கள் என்னவென்றால் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்கு சுக்கிரத்திற்கு பரிகாரங்கள் செய்யும் போது அது சரி செய்கிறது. சுக்கிர உற்பத்தி குறைவு, கழுத்து வலி, பால்வினை நோய்கள், பெண்களால் வரும் நோய்கள், பெண்களுக்கான நோய்கள், தோல் நோய்கள், சொறி, சிரங்கு, தொண்டை சதையில் வீக்கம், தொண்டை புண், டான்சில்ஸ் என்று சொல்லப்படும் அதோடு தொடர்புடைய தைராய்டு ஆகியவை சுக்கிரனை குறிக்கும். இவ்வாறு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் நல்ல மனைவி, பொன், பொருள், ஆடம்பரம், ராஜபோக வாழ்க்கை எல்லாம் கிடைக்கும். சுக்கிரன் கெட்டுவிட்டால் சுக்கிரனின் தசா காலங்களில்
அவர்கள் வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிக்க முடியாமலும் வசதியற்ற வாழ்க்கையில் உழன்று பணமுடை ஏற்பட்டு மிகவும் வருந்துவார்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு கேதுவால் கிரகணம் செய்யப்பட்டிருந்தால் அதனுடைய பலன்கள் வேறுபடும். நன்றி, வணக்கம். மாதங்கி எஜுகேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.